வணக்கம். வாழ்க வளமுடன். இதுவரைக்கும் நாம் என்ன பார்த்தோம்னா, ராவணனோட அரண்மனையில் சீதாதேவியை எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்கிறாரு ஹனுமான். ஆனால் எந்த இடத்துலையும் சீதாதேவியை அவரால் கண்டுபிடிக்க முடியல. இதனால மனசு உடைஞ்சு போய் உட்கார்ற ஹனுமான், ராகவா, முகுந்தா, காகுந்தா, வைகுந்தா, எப்படியாவது நான் சீதாதேவியை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழியை காட்டுன்னு மனமுருகி வேண்டுறாரு நம்ம ஹனுமான். இந்த நேரத்தில் அனுமானோட பார்வைக்கு அசோகவனம் தென்படுது. அதை பார்த்த உடனே அனுமாருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இவ்வளவு காலமா நான் தேடிக்கிட்டு இருக்கிறேனே, இதுவரைக்கும் என் கண்ணுல ஏன் இந்த இடம் தென்படாம போச்சுது? ஒருவேளை அந்த அரக்கன் ராவணன் சீதாதேவியை இந்த அசோகவனத்துல சிறை வச்சிருப்பானோன்னு நினைக்கிற அனுமான் ஸ்ரீராமநாமத்தை உச்சரித்தவாறே அந்த அசோகவனத்துக்குள்ள வாரார். நம்ம ஹனுமான் அந்த அசோகவனத்துக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த வனம் முழுக்க மரங்களும் செடிகளும் கொடிகளுமா வளர்ந்து நிற்கிது. ஆச்ச மரம், சம்பக மரம், அசோக மரம், மாமரம், இதெல்லாம் அங்க நிறைய நிற்கிது. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு நம்ம ஹனுமான். அந்த வனத்துல குயில்கள் பாடிக்கிட்டு இருக்கு, வண்டுகள் ரீங்காரம் இட்டுட்டு இருக்கு, மயில்கள் ஆடிக்கிட்டு இருக்குது, மான்களும் முயல்களும் துள்ளி துள்ளி ஓடிக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டே நம்ம ஹனுமான் நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல ஒரு மெல்லிய காற்றடிக்குது. அந்த மரத்துல இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் அப்படியே ஹனுமான் வரக்கூடிய பாதையில அப்படியே உதிர்ந்து விழுந்து ஹனுமானை வரவேற்கிற மாதிரியே இருக்குது. அந்த வனத்துல நீர் தடாகங்கள் இருக்கு. அதுக்கு பக்கத்துல உட்காந்து பேசுறதுக்கு மேடைகளும் இருக்கு. ஹனுமன் இதெல்லாம் பார்த்துட்டே வராரு. பார்த்துட்டு வரக்கூடிய அனுமன் என்ன பண்றாருன்னா, சடச்சடன்னு ஒரு மரத்து மேலே ஏறிடுறாரு. ஏறி நின்று பாக்குறாரு, எங்கேயாச்சும் சீதாதேவி தெரியுறாங்களான்னு. ஆனா ஒரு இடத்துலயும் அவருக்கு தெரியல. அந்த மரத்துல இருந்து கீழே இறங்கிடுறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போறாரு. மறுபடியும் ஒரு உயர்ந்த மரத்துல ஏறி மறுபடியும் சீதாதேவி எங்கேயாச்சும் கண்ணுக்கு தென்படுதாங்களான்னு நாலா திசைகள்லையும் தேடுறாரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் தேவர் உலக பூங்கா மாதிரி இருக்கக்கூடிய அசோகவனத்துல அரக்கிகளுக்கு நடுவுல சீதை ஒரு சோக காட்சியா இருக்கிறா. இத கம்பர் எப்படி சொல்றாருன்னா, வன் மருங்கில் வாழ் அரக்கியர் நெருக்க அங்கிருந்தாள், கண் மருங்கெழுந்து என்றும் ஓர் துளி வர காணா, நன் மருந்து போல் நலன் அற உணங்கிய நங்கை மென் மருங்குல் போல் வேறுள அங்கமும் மெலிந்தாள்ங்கிறார். அதாவது கணவனை பிரிந்து வாடிக்கொண்டிருக்கின்ற சீதையை சுற்றி அரக்கிகள் எல்லாரும் நெருங்கி உட்கார்ந்துருக்கிறாங்களாம். கல் போன்ற சுவர்களுக்கு இடையே இறக்கோங்கிற துளி நீர் கூட இல்லாத ஒரு இடத்துல நல்ல மூலிகை கொடி போல சீதாதேவி அந்த அரக்கியர்களுக்கு நடுவுல அமர்ந்திருந்தாங்கிறாரு கம்பர். உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறா சீதையம்மா. ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய கஷ்டம் என்னது? அவளோட கணவன் அவ கூட இல்லாம இருக்கிறது. இன்னொன்னு, அந்த பொண்ணு மாற்றான் இல்லத்தில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில ஒரு பெண் என்னென்ன செய்வாங்கிறத சீதையம்மா மூலமா கம்பர் அவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்கிறாரு. அரக்கியர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சீதாதேவி என்ன பண்ணுனான்னா, விழுதல், விம்முதல், மெய்யுற வெதும்புதல், வெறுவாய் எழுதல், ஏங்குதல், இறங்குதல், ராமனை எண்ணி தொழுதல், சோறுதல், துளங்குதல், துயர் உழந்து உயிர்த்தல், அழுதல் அன்றி மற்ற அயலொன்றும் செய்குவது அறியாள்ங்கிறார். அதாவது அசோகவனத்தில் அரக்கிகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய சீதையானவள் கணவனை நினைத்து கீழே விழுந்து தேம்பி தேம்பி அழுறாளாம். அதனால அவளுடைய உடல் ரொம்ப சூடாகுதான். உடனே பயந்து போய் எந்திரிச்சு ஏங்கி நிக்கிறா, வருந்துறா, அழுதா, ராமனை எண்ணி தொழுதா, நீ எப்படியாவது என்னைய வந்து காப்பாத்திருன்னு. அப்படி தொழுதுகிட்டு இருக்கும் போதே இவன் வருவானா மாட்டானான்னு தெரியலையேன்னு தளர்ந்து போறா, நடுங்குறா, துன்பத்தால பெருமூச்சு விடுறா, வாய் விட்டு அழுறா. இந்த செயல்களை தவிர அந்த பெண்ணால வேற எதுவும் செய்ய முடியலங்கிறாரு கம்பர். ராமபிரானையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிற சீதாதேவி அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறா. ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அழகிய மான் ஓடி போகுது. அந்த மானை பார்த்த உடனே சீதாதேவி இதை எனக்கு பிடிச்சு கொடுங்கன்னு ராமபிரான் கிட்ட கேட்க, ராமபிரான் அந்த மானை பிடிக்கிறதுக்காக போறாரு. போய் கொஞ்ச நேரத்துல ஓ லக்ஷ்மணான்னு ஒரு சத்தம் கேக்குது. உடனே சீதாதேவி லக்ஷ்மணனை கூப்பிட்டு, அண்ணாவுக்கு எதுவும் ஆயிடுச்சா என்னன்னு நீ போய் பாருங்கிறா. ஆனா லக்ஷ்மணன் சீதாதேவி கிட்ட என்ன சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, அண்ணனுக்கு ஒன்னும் ஆயிருக்காதுங்கிறாரு.
மனக்குழப்பத்துல இருக்கக்கூடிய சீதாதேவி லக்ஷ்மணன் சொல்ற எந்த வார்த்தையும் கேட்குற மாதிரி இல்லை. மறுபடியும் லக்ஷ்மணன் கிட்ட நான் சொல்றேன், நீ கண்டிப்பா செஞ்சே ஆகணும், ராமனுக்கு என்ன ஆச்சுன்னு நீ போய் பாருங்கிறா. இதை ஒரு கட்டளையா எடுத்துக்கிட்ட லக்ஷ்மணன் அண்ணனை தேடி போகும் பொழுது சீதையின் அருகினில் ஒரு நீள வாக்குல ஒரு கோடை போட்டு இந்த கோடை தாண்டாதீங்கன்னு சொல்லிட்டு போறாப்ல. ஓ லக்ஷ்மணான்னு குரல் கேட்ட நேரத்திலிருந்து சீதாதேவி மனக்குழப்பத்துல இருக்கிறா. இந்த சமயத்துல ராவணன் துறவி வேஷத்துல யாசகம் கேட்கிறாரு. அந்த யாசகத்தை கொடுப்பதற்காக சீதாதேவி அந்த கோட்டை தாண்டா. ராவணன் சீதாதேவியை கடத்திட்டு வந்துடுறாப்புல. இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சீதாதேவி நினைக்கிறா, என்னுடைய துன்பத்திற்கு காரணம் நான் மட்டுமே. மகனை போல தொண்டு செய்த லக்ஷ்மணனின் மனதை கடும் சொற்களால் காயப்படுத்தின. எங்க 2 பேரையும் அப்பா அம்மாவா நினைச்சு கட்டிய மனைவி ஊர்மிளைய பிரிஞ்சு எங்க கூட வந்தானே, அவனை நான் எடுத்தெறிஞ்சு பேசினேன். அவன் இருந்திருந்தா இப்படி இந்த அரக்கை என்னைய தூக்கிட்டு வந்திருப்பானா? லக்ஷ்மணனின் மனதை காயப்படுத்தின பாவம்தான் என்னைய இப்படி வாட்டுது. இனி இங்கிருந்து என்னால தப்பிக்கவே முடியாதோ, என்னோட உயிர் ராமனை நான் சேரவே முடியாதோன்னு யோசிக்கிறா சீதாதேவி. சீத்தை சோகத்துல துடிக்கிறா, துயரத்துல அழுறா, அஞ்சு நடுங்குறா, விடிவு ஏற்படணுமேன்னு ஏங்குறா, உணர்வின் உச்சத்துல மயங்கி விழுறா. நினைவு அவ எந்திக்கும் போது ராமபிரான் என் பேர்ல கோவப்பட்டிருப்பாரோ, வெறுப்படைஞ்சிருப்பாரோ, சலிப்படைஞ்சு போய் என்னை மறந்திருப்பாரோ, ராவணன் என்னை கொண்டு இங்க சிறை வச்சிருக்கிறது அவருக்கு தெரியாது, நான் இல்லாம அவர் எப்படிலாம் தவிக்கிறாரோன்னு நினைக்கிறா. எப்படியும் அவர் என்னைய காப்பாத்திடுவாருன்னு நம்புறா. ராமரின் கையில் இருக்கக்கூடிய வில்லின் மேலும் ராமருடைய வீரம் பலம் இவற்றின் மீதும் சீதைக்கு அதீத நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் சந்தேகம் வராம இல்லை. நான் இருக்கிற இடம் அவருக்கு எப்படி தெரியும்? அப்படியே தெரிஞ்சா கூட இவ்வளவு பறந்து விரிந்த கடலை தாண்டி அவர் எப்படி வருவாருன்னு நினைக்கிறா. மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறா. ராமன் வருவான் வருவான்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சீதையின் நிலைய கவி சக்கரவர்த்தி சொல்றாரு. அரிது போகவோ விதிவலி கடத்தல் என்று அஞ்சி பரிதி வானவன் குலத்தையும் பழியையும் பாரா சுருதி நாயகன் வரும் வரும் என்பதோர் துணிவால் கருதி மாதிரம் அனைத்தையும் அழக்கின்ற கண்ணாள்ங்கிறார். அதாவது விதியின் வலியை யாராலும் மாத்த முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தும் கூட ராமபிரான் தன்மேல் கொண்டுள்ள அன்பினால் தன்னை மீட்காட்டா கூட தன்னுடைய குலத்தின் பெருமையை காப்பாத்துறதுக்கும் தன்னோட மனைவியை இன்னொருத்த அபகரிச்சுட்டு போயிட்டாங்கிற பழிய போக்குறதுக்காகவாவது கண்டிப்பா வருவாங்கிற நம்பிக்கையோடு அவன் வரும் வழியை தேடி 4 திசையும் பார்த்துக்கிட்டு இருந்தா சீத்தைங்கிறார். அயோத்தியில தசரதன் ராமர் கிட்ட சொல்றாரு, எப்பா நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்னு. அன்று இரவே சிற்றன்னை கைகேயி ராமரை கூப்பிட்டு சொல்றா, நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்லாம் கிடையாதுமா, நீ நாளைக்கு காட்டுக்கு கிளம்புறங்கிறா. இந்த 2 விஷயங்களை கேட்கும் பொழுதும் ராமரின் முகம் மலர்ந்த நிலையில இருந்தத சீதாதேவி நினைச்சு பாக்குறா. இத கம்பன் சொல்றாரு, சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருந்த முகத்தினை உண்ணுவாள்ங்கிறார். இப்படி ஒவ்வொரு விஷயமா நினைச்சுக்கிட்டு இருக்கிற சீதாதேவி இன்னொரு விஷயத்தையும் நினைக்கிறா. ராமர் வனவாசத்துக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல ஒரு வயதான பெரியவர் ராமர் கிட்ட யாசகம் கேட்டு நிக்கிறார். இத பார்த்த உடனே ராமர் அந்த பெரியவர் கிட்ட சொல்றாரு, உங்க கையில இருக்கிற கம்பை தூக்கி வீசுங்க, அது எந்த இடம் வரைக்கும் போய் விழுதோ அந்த இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய நிலத்தையும் பசுக்களையும் உங்களுக்கு நான் தானமா தாரேங்கிறார். இதை கேட்ட உடனே வறுமையும் ஆசையும் உள்ள அந்த வயதான பெரியவர் முக்கி எக்கி முடிந்த வரைக்கும் பலமா கம்பை தூக்கி வீசுறாரு. இத பார்த்த உடனே ராமர் சிரிக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நினைக்கும் பொழுது சீத்தை அழுகிறாள். எதுக்காக அழணும்? ஆசையின்றி சிற்றன்னையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அரசை விட்டே செல்லக்கூடிய ராமரிடம் ஆசையோடு ஒரு மனிதர் தொடர்பு கொண்ட நிகழ்வு அது. இதை நினைக்கிறதுனால ராமபிரான் சிரிக்கிறாரு. அதை நினைக்கும் போது அசோகவனத்துல சீதாதேவி அழுறான். குகனிடம் நெருங்கி பழகிய ராமனின் எளிமையான குணம், பரதனிடம் கருணை. இப்படி ராமனுடன் தான் வாழ்ந்த காலங்களில் நடந்த நிகழ்ச்சிகளை நினைச்சு பார்க்கிற சீதாதேவி ராமனின் உயர்ந்த குணங்களை எண்ணி அந்த வேதனையிலும் சந்தோஷப்படுறான். சீத்தையின் இந்த நிலையை கட்டில் சிக்கிய பெண் யானை போல் தவிக்கிறாள்னோ, ஸ்ருதி கலைந்த வீணையாய் இருக்கிறாள்னோ, உடலும் உடையும் அழுக்குப்பட
சேறு படிந்த தாமரையாய் இருக்கிறாள்னு சொல்றாரு வால்மீகி முனிவர். இப்படி ராமனையே எண்ணி துக்கப்படுவதற்கு ஒரு முடிவு இல்லாதவள் போல சோகமே திரண்டவளாக இருக்கக்கூடிய சீதையை தேடிக்கிட்டு அந்த பகுதிக்குள்ள வாராரு நம்ம ஹனுமான். அதே நேரத்துல சீதையின் இடது கண்ணும் இடது தோளும் துடிக்கின்றது. இதை நல்ல அறிகுறியாக நினைக்கின்றாள் சீதாதேவி. அந்த பகுதிக்குள் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டு வரக்கூடிய ஹனுமனோ அரக்கிகளுக்கு நடுவில் ஒரு இளம் கொடியை பார்க்கின்றான். சந்தோஷ மிகுதியால் மீண்டும் ராமநாமத்தை சொல்லுகின்றான். நாமும் ஹனுமனோடு சேர்ந்து ராமநாமத்தை சொல்லுவோம். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம். இந்த காணொளியை கண்டு பயனடைந்த அனைவரும் வாழ்வில் மகிழ்ச்சியாகவும் செல்வச் செழிப்போடும் வாழ்வீராக. வாழ்க வளமுடன்.